மக்களே வணக்கம். இந்த பதிவில் நாம பார்க்க போறது இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள். இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950 அன்று உருவாக்கப்பட்டது. இவருடைய தலைமையிடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சேர்த்து அதிகபட்சம் 34 நீதிபதிகள் இருக்க முடியும். இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா நீதியரசர் ஹரிலால் கனியா அவர்கள். தற்போது மற்றும் 52வது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பில் இருப்பவர் பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் என்று அழைக்கப்படும் BR கவாய் அவர்கள். ஓகேவா? பொதுவாக ஒரு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அடுத்த தலைமை நீதிபதியாக ஓகேவா யாரு பரிந்துரைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது பொறுப்பில் இருக்கும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஓகேவா? அப்போது பொறுப்பில் இருக்கும் தலைமை நீதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக புதிய தலைமை நீதிபதியை பரிந்துரைப்பவர் பொறுப்பில் இருக்கும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அந்த வகையில 52வது மற்றும் தற்போதைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிற BR கவாய் அவர்கள் இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக யாரை பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிபதி சூரியகாந்த் அவர்கள். மத்திய சட்ட அமைச்சகத்திடம் பரிந்துரைச்சிருக்கிறாங்க. ஒப்புதலை பெற்ற பிறகு முறைப்படி இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமனம் செய்வாங்க. சூரியகாந்த் அவர்கள் வரும் 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தில் 53வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார்.